அர்மடாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நடந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க போச்சு. ஹலோ ஹலோ அப்படின்னு ஒரு டெலிஃபோன் டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த டாஸ்கினுடைய ஒரு மெயினான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து நீங்கள் உங்களுக்காக விளையாட முடியாது, நீங்கள் இன்னொருத்தருக்காகத்தான் விளையாண்டாகணும், வேறு வழியே இல்லை. அப்படிதான் இந்த சீசனுடைய டிடிஎஃப் டாஸ்க் பேட்டர்னே இருக்குது. ஸோ பெல் அடிப்பாங்க. அந்த பெல் அடிக்கும் போது ஏதாச்சும் ஒரு கண்டஸ்டன்ட் போயிட்டு அந்த டெலிஃபோனை எடுக்கணும். எடுத்து அவங்க காதில் வைக்கும் பொழுது பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க்கு சொல்லுவார். அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் யாரையாச்சும் ஒருத்தரை பண்ண வைக்கணும். அப்படி ஒருவேளை அந்த நபர் பண்ணி அந்த டாஸ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டார் அப்படின்னா உங்களுக்கு 3 பாயிண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்காக விளையாடக்கூடிய அந்த நபர்கிட்ட நீங்கள் ஒப்பந்தம் போட்டு பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ யார் வந்து யாருக்காக விளையாட போகிறாங்களோ அவங்க டிமாண்ட் பண்ணி எனக்கு இத்தனை பாயிண்ட் வேணும், இத்தனை பாயிண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்காக விளையாடுறேன் அப்படின்றத சொல்லலாம். இன்னொன்று, ஒருவேளை அந்த நபர் வந்து விளையாடி தோத்துட்டா இந்த 5வது ரவுண்டில் நீங்கள் எலிமினேட் ஆயிடுவீங்க. யார் அந்த டெலிஃபோன் எடுத்தீங்களோ நீங்கள் எலிமினேட் ஆயிடுவீங்க, நீங்கள் விளையாட முடியாது அப்படிங்கிற ஒரு 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 ஆபத்தும் இருக்குது. இன்னொரு ஆபத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஜாக்லின் போயிட்டு கால் எடுத்து பேசி முத்துக்குமரனை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, முத்துக்குமரன் இல்லை என்னால் இந்த கேம் வந்து விளையாட முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா, பிக் பாஸ் அடுத்து வந்து 5 நிமிஷம் டைம் கொடுப்பாரு. இந்த 5 நிமிஷம் டைமில் ஜாக்லின் வேறு யாரையாச்சும் கன்வின்ஸ் பண்ணணும், கன்வின்ஸ் பண்ணி டாஸ்க் விளையாட வைக்கணும். ஒன்ஸ் விளையாட வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை அவங்க ஜெயிச்சா 3 பாயிண்ட் தோத்தா ஜாக்லின் வந்து எலிமினேட்டட். ஒருவேளை யாருமே ஜாக்லினுக்காக விளையாட ஒத்துக்கல, அந்த 5 நிமிஷத்தில் ஒத்துக்கல அப்படின்னா ஜாக்லினுக்கு -1 பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்து 5வது டாஸ்க். இந்த 5வது டாஸ்க்ல ஏற்கனவே முதல் 2 ரவுண்டு வந்து நம்ம பார்த்தோம். முதல் ரவுண்டில் வந்து முத்துக்குமரன் அவர்கள் போய் வந்து தொட்டு ஒரு விஷயத்த பண்ணி அது ராயன் விளையாண்டு போச்சு, அந்த கேம் வந்து போச்சு. அதை வந்து நம்ம பார்த்தோம், முத்துக்குமரன் அவுட் ஆயிட்டார். அடுத்ததா 2 பேர் வந்து கேம் விளையாண்டாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். 2வதா பில் அடிக்கும் போது அந்த டெலிஃபோனை எடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் அவர்கள். தீபக் அவர்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க்னா, நீங்கள் ஒருத்தரை சூஸ் பண்ணி அந்த நபரை 5 லிட்டர் தண்ணி குடிக்க வைக்கணும். ஒருவேளை அந்த 5 லிட்டர் அவர் தண்ணி குடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். குடிக்கலைன்னா நீங்கள் எவிக்ட் ஆயிடுவீங்க. இதுதான் டாஸ்க், சரிங்களா? தீபக் அவர்கள் வந்து அந்த ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் யாரை உங்களுக்காக விளையாட சொல்ல போறீங்கன்னு கேட்கும்போது டக்குன்னு ராணுவுடைய பேரை சொல்லிட்டாரு. எதுக்காக ராணுவை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ கொஞ்சம் ஹைட் வெயிட்டுமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அதனால அவர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் எல்லாருமே சொன்னாங்க 5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, அதுவும் 5 நிமிஷத்தில் 6 நிமிஷத்தில் குடிக்கணும். 360 செகண்ட்ஸ் டைம் கொடுக்கப்படும், அதுக்குள்ளே குடிக்கணும். 6 நிமிஷத்துக்குள்ள 5 லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக யாராலையும் குடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ தண்ணி குடிக்கிறது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம். இப்படித்தான் வந்து ஃபாரின்ல ஒரு லேடி வந்து இறந்தே போயிருக்காங்க. வெறும் அவங்க குடிச்சது 2 லிட்டர் தண்ணி மட்டும்தான். கேப்பே விடாமல் அவங்க 2 லிட்டர் தண்ணி குடிச்சதுனால அவங்களுக்கு சுவாச குழாய் வந்து அடைப்பு ஏற்பட்டு ஸ்பாட்லேயே அவங்க வந்து இறந்து போனாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. இந்த மாதிரிலாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே தண்ணி குடிக்கும்போது நம்ம ரொம்ப பொறுமையாக தான் குடிக்கணும். 1 ஷாட்டில் அப்படியே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து குடிக்கவே கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் 5 லிட்டர் தண்ணி ஒரே டைமில் குடிக்கிறது அப்படிங்கிறது ஆபத்தான ஒரு விஷயம் தான். இது எப்படி ஒரு டாஸ்க்காக இவங்க கொடுக்குறானுங்கன்னு தெரில. ராணுவ போய் பண்ணுறாப்புல. ஆனால் ராணுவ வந்து முடிஞ்ச வரைக்கும் ராணுவ வந்து ட்ரை பண்ணாப்புல. ஆனால் அவர் குடித்த தண்ணியை விட அவர் வெளியில் எடுத்த வாந்தி தான் அதிகம், கண்டினியூஸாக வாந்தி. அப்போ தான் அவர் வந்து என்னென்னமோ சாப்பிட்டுட்டுலாம் போயிருக்கிறாரு. அதனால் அவரால் ஒழுங்காக அதை குடிக்க முடியல. சரியான வாந்தி. ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு 3 கிளாஸ் வாந்தி எடுத்தார். அது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி கொமட்டவே ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ வாந்தி. அதை காட்டுறாங்க வேறு டாஸ்க்லேயே, அது வந்து அவன் வாந்தி எடுக்கிறதெல்லாம் காட்டுறாங்க வேறு. அது ஒரு பக்கம் ஒரு மாதிரி கன்றாவியாக இருந்துச்சு. இருந்தாலும் அந்த டாஸ்கில் முடிஞ்ச வரைக்கும் ராணுவ வந்து தன்னுடைய முயற்சியை பண்ணார். தோத்துட்டாங்க. தீபக் அவர்கள் 2வது சுற்றில் வெளியேற்றப்படுறார். 3வது சுற்றில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் அவர்கள் போய் ஃபோன் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன டாஸ்க் வருதுன்னா, கொடுக்குற டாஸ்க் எல்லாமே வந்து செய்யக்கூடிய டாஸ்க்காக கொடுக்கல. இந்த ஹலோவில் வேற மாதிரியான டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜாக்லினுக்கு இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது கிடைக்குது. என்ன அப்படின்னா, இவங்க ஒரு நபரை சூஸ் பண்ணணும். அந்த நபருக்கு அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணணும். என்ன கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த டிடிஎஃப் டாஸ்க்லையுமே அந்த நபர் விளையாடக்கூடாது. அப்படி அவங்க விளையாடலை, அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஜாக்லின் என்ன சொல்லிட்டாங்க, 3 பாயிண்ட் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஜாக்லின் அவங்களுக்கே இதில் விருப்பம் கிடையாது. முதல்ல அவங்க டக்குன்னு வந்து பக்கத்துலேயே அருண் நீங்கள் என்ன சொல்லுன்னு சொல்லும்போது அருண் பேரை சொல்லிடுறாங்க. அருண் கிட்ட இதை கொண்டு போய் சொல்கிறாங்க. அருண் வந்து ஒரு மாதிரி ஒத்துக்கிற மாதிரி என்னமோ பயங்கரமாக இதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு எல்லா வழிகளையும் யோசிச்சுட்டு இருந்தாப்புல. ஜாக்லின் வேண்டாம், ஒத்துக்காதீங்க, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு அது வந்து ரொம்ப கில்ட்டியாக இருக்கும், அதனால் தயவுசெய்து ஒத்துக்காதீங்க அப்படின்றதுல அவங்க கடைசியாக நின்றுட்டு இருந்தாங்க. தென் இந்த ஒரு விஷயம் வந்து அருண் கடைசியாக ஒத்துக்காத போது பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களுக்கு நான் 10 நிமிஷம் டைம் தரேன், யாரையாச்சும் ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜாக்லின் வந்து சொன்னாங்க. யாருமே அதுக்கு வந்து கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஜாக்லினே வேணான்ட்டாங்க.
வேணாம், இந்த டாஸ்க் வேணாம், எனக்கு நீங்கள் யாருமே ஒத்துக்க வேண்டாம், ஒத்துக்காமல் இருந்தீங்கனாலே எனக்கு -1 பாயிண்ட் தான். ஒருவேளை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்ல யாருமே அதை ஒத்துக்கல. ஜாக்லினுக்கு -1 பாயிண்ட். சரிங்களா? அடுத்த டாஸ்க்கு பெல் அடிக்குது. பெல் அடித்ததை போய் எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா போய் எடுத்துட்டாங்க. சௌந்தர்யா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்னா, விதவிதமான ஐட்டம்ஸ் இருக்கும். டெசர்ட்லேருந்து எல்லாமே, தாலியிலேருந்து எல்லாமே, சாப்பிடக்கூடிய எல்லா சாப்பாடும் இருக்கும். அதை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே சாப்பிடணும். அதுக்கு ஒருத்தரை சூஸ் பண்ணணும். அப்படி வந்து சௌந்தர்யா சூஸ் பண்ண நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணார். அவராலையும் முடியல, அவரும் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ இன்னைக்கு நடந்த இந்த ஹலோ டாஸ்க்கை யாருமே கம்ப்ளீட் பண்ணலை. இதுதான் இந்த டாஸ்கின் நிலவரம். இந்த டாஸ்கினுடைய இறுதியில் யாருக்கு என்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு வந்து தெரியலை. இதுக்கப்புறமா நைட்டில் இன்னொரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்த டாஸ்க் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க டைமில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது காலையில் தான் உங்களுக்கு வரும். ஆல்ரெடி இந்த டாஸ்க் முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் போட போகிறது கிடையாது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் கார்டன் ஏரியாவில் இந்த டாஸ்க் நடக்குது. இந்த டாஸ்கினுடைய மிகப்பெரிய ஒரு ஹடில் என்ன, கார்டன் ஏரியாவில் இந்த டாஸ்க் நடக்குது. அதாவது ஒரு நபர் என்ன, கார்டன் ஏரியாவில் இந்த டாஸ்க் நடக்குது. 10 பேருக்கான 10 டேபிள்ஸ் இருக்கும். 10 டேபிள்ஸ்லுமே வந்து ஒரு ஜக்கு இருக்கும். அந்த ஜக்கில் கலர் வாட்டர் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய டிஷர்ட் கலர் போட்டு அந்த வாட்டர் இருக்கும். இதில் பைப்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஹேண்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரி பைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜக்கை வந்து மேலே ஒரு பைப்பில் வந்து நம்ம சப்போர்ட் கொடுத்து கீழே இருந்து பைப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணி கொண்டு போகணும். இப்படி இந்த சைடு 3 அந்த சைடு 3ன்னு சொல்லி 6 பைப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 6 பைப்பையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வந்து யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின். அவங்களுக்கு 5 பாயிண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். எப்படி அவங்களுக்கு 5 பாயிண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். 4ஆவதாக முடிக்கிறவங்களுக்கு 4 பாயிண்ட், 3ஆவதாக முடிக்கிறவங்களுக்கு 3 பாயிண்ட், 2ஆவதாக முடிக்கிறவங்களுக்கு 2 பாயிண்ட், கடைசியாக முடிக்கிறவங்களுக்கு 1 பாயிண்ட். கடைசியாக வரக்கூடிய 5 பேருக்கு வந்து பாயிண்ட். ஸோ இந்த டாஸ்க் முதல் முறை நடக்குது. அந்த முதல் முறை நடந்ததில் முத்துக்குமரன் வந்து அவர் தான் வேகமாக போகிறாரு. ஆனால் நிறைய பேர் வந்து ரூல்ஸை மீறினதுனால அதை ஒத்தி வச்சுட்டு மறுபடியும் பிக் பாஸ் வந்து டாஸ்க் வந்து பண்ணுறாப்புல. மறுபடியும் இந்த டாஸ்கினுடைய எல்லாரும் முதல்ல ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாஸ்கினுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த டாஸ்கினுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அடுத்த வீடியோவில் அதை நான் உங்ககிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த டாஸ்க் வந்து எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு கேம் வந்து இண்டிவிஜுவல் கேமாக வைக்கிறாங்க, இன்னொரு கேம் வந்து இன்னொருத்தருக்காக விளையாடக்கூடிய கேமாக வைக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு நடந்த டாஸ்க் பற்றி? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் அரவிந்தன்.